குறையாக கண்டுபிடிக்கல பாலச்சந்தர். ஆனால் சராசரிங்களோ அல்லது பழமைவாதிகள்லாம் ரஜினிகாந்தோட ஸ்டைலெல்லாம் பைத்தியகாரத்தனமாக பேசியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் சொந்த வாழ்க்கையில் ஏதோ பாதிப்பு ஏற்பட்டு 2ல் சனி கேது இருந்து குடும்ப வாழ்க்கையெல்லாம் பாதிக்கப்பட்டு அவருக்கு இந்த பட்டம் வேற கட்டியிருக்கிறாங்க. இப்படிலாம் கூட நடந்திருக்குது. இதான் ஜாதக ரீதியாக சாதாரண மனுஷனாகவும் இருந்திருக்கார். அதுக்கப்புறமா 37 வயசுக்கு மேலே அவருக்கு வந்து வாழ்க்கையில் பெரிய பெரிய மாற்றங்களாக ஏற்பட்டு பிரமாதமாக நடந்திருக்குது அப்படின்றது இருக்குது. இது செலிபிரிட்டி ஆகிட்டார். இப்போ ஞானி அவர் அப்படின்னு கேட்குறீங்க. ஒரு ஜாதகத்துக்கு லக்னமோ அல்லது ராசியோ, லக்னம் அல்லது ராசி, ராசிங்கிறது சந்திரன் நிற்கிற இடம், ராசிக்கோ அல்லது லக்னத்துக்கோ 1, 5, 9 இதுதான் ஆன்மீக ஸ்தானம். 1ஆம் இடம், 5ஆம் இடம், 9ஆம் இடம், அல்லது முக்தி மோட்சத்துக்கான இடம் 12ஆம் இடம். இந்த இடங்களில் கேது பகவான் இருப்பாரானால் அவர் வந்து ஞானி, அவர் ஞானின்னு பேர். குரு பகவான் இருப்பாரே ஆனால் அவருக்கு பேர் ஆன்மீகவாதி அப்படின்னு அர்த்தம். சூரியன் இருந்தாலும் அப்படிதான். ஏன்னா சூரியன் வந்து ஆத்மா காரகன், ஆத்மாவுக்கு காரகனான சூரியன். குரு ஆன்மீக காரகன், கேது ஞான காரகன். இந்த 3 கிரகங்கள் லக்னம்ங்கிற ஆத்மா விதியை நிர்ணயிச்ச இடத்துல அல்லது பூர்வ ஜென்ம புண்ணியஸ்தானம் அல்லது சாஸ்திரஸ்தானம் ஞானஸ்தானம்னு சொல்லக்கூடிய, ஞானஸ்தானம்னா இந்த 5ஆம் இடத்தை ஞானஸ்தானம் சொல்லுவோம். அந்த இடத்துல கேது இருந்தாலும் அல்லது அந்த 5ஆம் இடம், 9ஆம் இடத்தை ஆன்மீக ஸ்தானம், உபதேச ஸ்தானம், குரு ஸ்தானம்னு சொல்லுவாங்க. 9ஆம் இடத்தை ஆன்மீக ஸ்தானம், குரு ஸ்தானம், உபதேச ஸ்தானம்னு சொல்லுவாங்க 9ஆம் இடத்தை. 12ஆம் இடத்தை முக்தி ஸ்தானம்னு சொல்லுவாங்க, மோட்சஸ்தானம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 1, 5, 9, 12 இந்த இடங்கள்ல சூரியன், குரு, கேது இருந்தால் இவங்களுக்கு ஆன்மீக தொடர்பு இருக்குது, ஆன்மீக அமைப்பு இருக்குன்னு அர்த்தம். இவரோட லக்னத்துக்கு 5ல் அப்படி ஒரு கிரகம் இல்லை, சாஸ்திர கிரகங்கள் தான் இருக்கிறது. 9ஆம் இடத்துல அப்படி ஒரு கிரகம் இல்லை, 12ஆம் இடத்துல அப்படி ஒரு கிரகம் இல்லை. ஸோ விதியின் அடிப்படையில் எதுவுமே இல்லை. 1ல் இல்லை, 5ல் இல்லை, 9ல் இல்லை, 12ல் இல்லை. அப்போ ராசிக்கு பார்த்தீங்கன்னா, ராசிக்கு 9ஆம் இடத்துல சனி கேதுன்னு 2 கிரகம் இருக்கிறது. சனி கேது சேர்ந்து 2 கிரகம் இருப்பது சிறப்பான அம்சம்.